திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கண்ணதாசனும் எம்ஜிஆரும் இருவேறு துருவங்களாக பிரிந்திருந்த காலம் அது. அரசியல் காரணங்களுக்காக எம்ஜிஆரை கண்ணதாசன் கடுமையாக விமர்சிப்பார். அதனால தன்னோட படங்களுக்கு கண்ணதாசனை பாடல் எழுத எம்ஜிஆர் கூப்பிடுறதில்ல. அந்த நேரத்தில் அவர் வாலியை பயன்படுத்தினார். அது மட்டுமில்லாமல் ஏராளமான பாடல் ஆசிரியர்களையும் உருவாக்கி வைத்திருந்தார். இந்த நேரத்தில் எம்ஜிஆரையும் கண்ணதாசனையும் இணைத்தது ஒரு பாடல். அந்த சுவாரஸ்யத்தை பார்ப்போம். சிவாஜியின் பல படங்களை இயக்கியவர் PR பந்தலு. அப்போது சில படங்கள் சரியாக போகவில்லை. அதனால் பொருளாதார நெருக்கடியில் இருந்துள்ளார். அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்று பார்த்தபோது அவரது நண்பர்கள் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் பண்ணுங்க, எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று சொல்கிறார்கள். அதனால் எம்ஜிஆருக்கு என்ன கதை பண்ணலாம் என்று யோசிச்சிருக்காரு. அப்போது அவரது கதை இலாக்காவில் KG மகாதேவன் சாகசம் நிறைந்த ஒரு கதையை சொல்ல அது அவருக்கு பிடித்துவிட்டது. உடனே PR பந்தலு எம்ஜிஆரிடம் சொல்ல அவருக்கும் பிடித்துவிட்டது. உடனே வாலியை அழைத்து நாம் அடுத்த படம் PR பந்தலுவோடு சேர்ந்து பண்ணலாம், கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர். அதுதான் 1000ல் ஒருவன் திரைப்படம். இந்த படத்தில் அடிமைகளை மீட்டு கொண்டு எம்ஜிஆர் கப்பலில் தப்பித்து செல்கிறார். மன்னரின் மகள் எம்ஜிஆரை காதலிக்கிறார். சுதந்திர உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் பாடல் வேண்டும். இந்த சூழலில் அப்படி ஒரு பாட்டு தேவை. MSV இசையமைக்கிறார். இந்த சூழலுக்கு ஒரு பாட்டை போட்டு கொடுத்தால் வாலி எழுதுகிற பாட்டு இயக்குனருக்கும் MSVக்கும் பிடிக்கவில்லை. எம்ஜிஆர் வளர்த்த கவிஞர்கள் எழுதுவதும் செட் ஆகலை. கடைசியில் MSV PR பந்தலுவிடம் கண்ணதாசன் தான் இந்த பாடலுக்கு சரியாக எழுதுவார், அவரை பாருங்கன்னு சொல்கிறாரு. நானே இப்போ தான் சிவாஜி கிட்டே இருந்து வந்திருக்கேன், என்னால் போய் கொடுக்க முடியாது, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாரு. உடனே MSV கண்ணதாசனிடம் பேசியிருக்கிறார். உடனே எம்ஜிஆரிடம் MSV இதற்கு அனுமதி கேட்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டு வாங்குங்கன்னு சொல்லி அனுமதி வழங்கிவிட்டார். கண்ணதாசனும் முதலில் இது குறித்து ஆச்சரியமாக கேட்டு பின்னர் சம்மதித்துள்ளார். அதன் பிறகு உடனே அவசரம், ஃபோன்லேயே சொல்லுங்கன்னு MSV கேட்டுள்ளார். அப்போது கண்ணதாசனின் அறைக்குள் ஒரு பறவை பறந்து செல்ல உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்துள்ளது. அதுதான் முதல் வரி. அடுத்ததாக எம்ஜிஆர் எப்படி ஆடுவார் என யோசிக்க ஒரு கையை மேலே நீட்டுவார், ஒரு கையை கீழே நீட்டுவார். அப்படின்னா என்னன்னு யோசிக்க இரண்டாவது வரி ஓகே ஆகிடுச்சு. அதுதான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என சூப்பர் ஹிட் பாடல். இது படக்குழு அனைவருக்குமே பிடித்து போனது. இந்த பாடலுக்கு பின் பிரிந்த நட்பு ஒன்றிணைந்தது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.